ஏம்மா சசிகலாலாம் முடிச்சுட்ட விஷயமா புரியுதுங்களா? அவங்கெல்லாம் திருப்பி அரசியலுக்கு வந்தாங்க வச்சுக்கோங்க, திமுக க்ளோஸ் ஆகிடும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் நான் என்ட்ரி கொடுத்துட்டேன், திமுகவை விழுத்திட்டு 2026ல அதெல்லாம் வந்து கேட்கக்கூடியதா இருக்குது. சசிகலாவால அது அதிமுக எல்லாம் கிடையாது. சசிகலாம் வந்து வேற விதமான ஆளு, புரியுதுங்களா? இன்னைக்கு ஜெயலலிதா கெட்ட பேரு அவங்களால தான் நான் சொல்லுவேன். சின்ன அம்மா இருக்கட்டும் பெரிய அம்மாவா இருக்கட்டும், என்ன அம்மாவா இருந்தாலும் அங்கே நடக்கத்தான் நடக்க போகுது. ஆல்ரெடி எடப்பாடியே வந்து ரொம்ப லோவஸ்டா போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ பன்னீர்செல்வமும் வந்து ரொம்ப லோவா போயிட்டாரு. அதை மீட்டெடுக்கிறதுக்கு இவங்க வராங்க. இப்போ சீமான் போன்றவங்கலாம் வந்து அதுக்கு கையூட்டல் வாங்கிட்டு அகேன்ஸ்டா ஒர்க் பண்றாங்க. அதனால வந்து அதை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் சிஎம் வந்து அது முழு மூச்சியா இறங்கினார்னா அது சக்சஸ் பண்ணலாம். 70 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சிக்கும் 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சிக்கும் இன்னொரு மாற்றம் வித்தியாசமே இல்லை. இவங்க வந்து எல்லாத்தையுமே அழிச்சு ஒரு புள்ளியில நிற்கணுன்றத தான் இவங்க பார்க்குறாங்க. ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, ஒரே தேர்தல், இதை தான் அவங்க டாமினேட் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பிடிக்காத ஆன்டி முஸ்லிம்ஸு, கிறிஸ்டியன்ஸு இவங்களெல்லாம் டாமினேட் பண்றாங்க. இப்போ கூட விவிபேட் என்னன்னாங்கன்னா நிறைய இடத்த இவங்க இழப்பாங்க பிஜேபி. இப்போ 205 திமுக இழக்கிற வாய்ப்பு இருக்கா? அதுதான் சொல்றேன் சார். அது அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான். வந்தா நல்லது தான். எல்லாரும் வந்தா ஒன்னா சேர்ந்து ஏடிஎம்கே எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நல்லது தான். சின்ன அம்மா இருக்கட்டும் பெரிய அம்மாவா இருக்கட்டும், என்ன அம்மாவா இருந்தாலும் அங்கே நடக்கத்தான் நடக்க போகுது. எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தாங்க. ஸோ பொலிட்டிக்கல் வியூஸ்ல யாரை வேணாலும் மேலே தூக்கி வைப்பாங்க, கீழே இறக்குவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கீழே இறக்கிட்டாங்க. அவங்க மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க நிஜ உலகத்துக்கு வந்து பெருசாக இது பண்ணல, ஜெயலலிதாக்கு பின்னாடியே தான் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க அரசியல் நகர்வுங்கிறது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் பிக் இம்பாக்ட். முன்னாடி ஏடிஎம்கே ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுத்தாலும் கண்ணை மூடிட்டு சைன் பண்ணி பேங்க்ல கூட தமிழ் தெரியாதவங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எந்த கெடுதலும் பண்ணாம இருக்காங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட். ஜெயலலிதாவை என்ன சொல்றது, ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணவங்க மேபி அவங்க வந்து சின்னம்மான்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பெரிய இம்பாக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. எல்லாரும் வந்து அரசியல் இப்போ வாரிசு அரசுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோடி எலெக்ஷன் அப்போ கேம்பெயின்ல பண்ணிட்டு இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு பையன் தோல் மேல கை போட்டு நிற்கிறாரு, பேர பையன் மேல தோல் போட்டுக்கிறார். அவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும். பொதுமக்களுக்கு எந்த கலங்கமும் விளைக்கூடாது. ஏன்னா கார்பரேட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு இடம் இல்லை இன்னொரு இடம் வாங்கிட்டு போயிடுவான். 10 கோடிக்கு போல 30 கோடி சென்ட் பண்ணி கூட வாங்குவான். மீண்டும் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. சரிம்மா, ஏம்மா சசிகலாலாம் முடிச்சுட்ட விஷயமா புரியுதுங்களா? அவங்கெல்லாம் திருப்பி அரசியலுக்கு வந்தாங்க வச்சுக்கோங்க, திமுக க்ளோஸ் ஆகிடும். ஆனால் எடப்பாடி ஒரு குட் டிசிஷன் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் சசிகலா அண்ட் குரூப் அவங்கள சேர்ந்தவங்க யாரையும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். அது வந்து கரெக்டான விஷயம். அவங்க நீங்க கொஞ்ச காலமா வந்து அரசியல் களத்துல இல்லை, திடீர்னு அரசியல் களத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? இதுக்கப்புறம் முதல்ல இருந்த பவர் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ஏங்க அவங்கெல்லாம் வந்து யாருங்க அரசியல்வாதி? அவங்கெல்லாம் சின்னம்மான்ல பட்டம் சுட்டி அது வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க பைத்தியக்காரத்தனமா. அவங்கள பத்தி புரிஞ்சுட்ட பிறகு யாரும் வரமாட்டாங்க. அவங்க சும்மா பேசதான் செய்வாங்க. ஒரு மாங்காய் மரம் இருக்குது, கல் அடிச்சுன்னு தான் இருப்பாங்க. மாங்காய் வந்தா மாங்காய் எடுப்பாங்க, இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்கல்ல. அது மாதிரி கதை தான் இதுவும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் நான் என்ட்ரி கொடுத்துட்டேன், திமுகவை விழுத்திட்டு 2026ல அதெல்லாம் வந்து கேட்கக்கூடியதா இருக்குது. திமுகன்றது என்ன, அண்ணா திமுகன்றது என்ன? அண்ணா திமுக வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது, ஜெயலலிதாவா ஏற்பட்டது. அது ஒரு பேட் டைமும் அவங்க வந்து இவங்க கூட சேர்ந்து மொத்தமா டோட்டமா அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ வந்து எடப்பாடி வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்காரு. இவங்கெல்லாம் யாரையும் சேர்க்க மாட்டாரு. சேர்த்தாருன்னா அவரும் க்ளோஸ் ஆயிடாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இல்ல பிரிஞ்சிருக்கு. இல்லம்மா, அவங்க யாருமா? அவங்க கட்சியில என்ன பொறுப்புல இருந்தாங்க? அதெல்லாம் கிடையாதுமா, தப்புமா. அவங்க சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோ, மொத்தம் முடிஞ்சு போச்சு. எதுமா? இல்ல அண்ணாத்தி 2ஓ 3ஓ அது வந்து இப்ப இந்த அரசியல் களத்துக்காக எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால, புரியுதுங்களா? சசிகலாவால அதிமுக எல்லாம் கிடையாது. சசிகலாம் வந்து வேற விதமான ஆளு, புரியுதுங்களா? இன்னைக்கு ஜெயலலிதா கெட்ட பேரு அவங்களால தான் நான் சொல்லுவேன், புரியுதுங்களா? அதனால அவங்க சும்மா எல்லாம் சொல்லதான் செய்வாங்கப்பா. நான் வந்துருவேன். இப்ப நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வரேன்னு சொன்னா இல்லையே, அதே மாதிரிதான் மோடி வந்துட்டாரா இல்லையா, அதே மாதிரிதான் எதுவும் சொல்லுவாங்க.
இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுட்டு போனல மக்கள் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா? அதனால அவங்க சொல்லிட்டே திரிவாங்க, அவ்வளவுதான். என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல் களத்துல இருக்கும்போது ஓரளவு பவர் வந்திருக்கும். மீண்டும் அந்த பவர் இல்ல விஷயத்துக்கு இல்லம்மா, அவங்களுக்கு பவர்லாம் ஒண்ணு கிடையாதுமா. ஜெயலலிதாவால அவங்க வந்தாங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? யாரும் வந்து அந்த அம்மா வந்து அரசியல் தலைவர்னு யாருமே ஏத்துக்கல, அதுதான் உண்மை. பரந்தூர் என்ற ஒரு ஊர்ல வந்து விமான நிலையம் வந்து கட்டப்படுறதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மக்கள் எல்லாம் பல மக்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதுக்கு வந்து அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ கோயம்பேடு மார்க்கெட் இருந்தது, பஸ் ஸ்டாப் இருந்தது, எடுத்துட்டாங்க, கிளாம்பாக்கம் போட்டாங்க. அங்கே வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னா காலப்போக்கில் சரியாயிடும், அவ்வளோதான். ஏன்னா சிட்டிக்குள்ளே ஓவர் ரஷ்ஷு, பயங்கர டிராஃபிக். டு அவாய்ட் த டிராஃபிக் தான் அவங்க வந்து அந்த பக்கம் போட்டிருக்காங்க, கிளாம்பாக்கம். அதே மாதிரி தான் பரந்தூர் ஏர்போர்ட்டு. அது வில் பி ஒன் டிவிஷன், ஒரு டிவிஷனாக இருக்கும் அது. மற்றபடி இன்டர்நேஷனல் லெவல்லாம் இங்கே தான் இருக்கும், ஒரு டிவிஷனாக அங்கே மாற்றுவாங்க, அவ்வளோதான். ரஷ்ஷை கம்மி பண்றதுக்காக மக்கள் வந்து தன்னுடைய விவசாய நிலம் போகுது. ஆமா, தொடர்ந்து எதிர்கட்சி வந்து தினகரன் ஆகட்டும் தொடர்ந்து அவங்கள வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வராங்க. அவங்க எல்லாம் வந்து அரசியலுக்காக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கம்மா. இது வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்கன்னா அதுபடி எல்லாமே அவங்க வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே ஆராய்ந்து தான் செய்வாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரிலாம் இது பண்றாங்க. அது மாதிரி இப்போ ரோடு வைடன் கூட எடுக்கிறாங்க. ஸோ ரோடு நல்லா ப்ராடானா வண்டிக்கு நிறைய போகுது இல்ல, கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, எடுக்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ கம்ஃபர்டபுள் ஆனவொன்னா போறாங்க வண்டியில. அதே மாதிரிதான் இதுவும். சசிகலா அவர்கள் மீண்டும் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவுமே நினைக்கல. அதாவது அதை பத்தி பேசுறதே பிரயோஜனம் இல்லை. யார் வரணுமோ அவங்க வந்தாலே போதும். ஆனா யார் வந்தாலும் இப்பத்தி ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. நடக்கத்தானே நடக்குது, புலம்புறது புலம்பின்னு தான் இருக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி சொல்றீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 திமுகவை திட்டு நாங்க வெற்றி பெறுவோம்னு சசிகலா சொல்லி. யார் வெற்றி பெற்றாலும் மக்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நாடு வளர்ச்சியா இருக்கு, மக்கள் வளர்ச்சி இல்லை, வேற என்ன சொல்றது? யார் வந்தாலும் வளர்ச்சி இல்லாம தானே இருக்காங்க. இவங்க அதை செய்யறேன் இதை செய்யறேன்றாங்க. 60, 40, 50 வருஷமா திமுக மாத்தி மாத்தி தானே தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. அதாவது மேல என்ன அரசியல் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? உள்ள நம்ம வெளியே இருந்து வெளிப்படையா பேசுறோமே கண்டி, உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அரசியல் களத்துல வந்து சசிகலா ஒரு பவர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. மீண்டும் வந்து அவங்க கொஞ்சம் கேப் இருந்திருக்கு. மீண்டும் அரசியல் களத்துக்கு வந்துட்டா மீண்டும் அந்த பவர் இவங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல ராஜா. வரவங்களுக்கே வேலை இல்லைங்க, அப்படி சொல்லிட்டு புதுசா வரவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? தொண்டர்கள் சின்னம்மான்ற பட்டம், சின்னம்மா இருக்கட்டும் பெரிய அம்மாவா இருக்கட்டும், என்ன அம்மாவா இருந்தாலும் அங்க நடக்கத்தான் நடக்க போகுது. அம்மாக்கே அங்க மதிப்பு இல்லாத போச்சு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு. இவங்களுக்கு என்ன ஆகுது? பரந்தூர் என்ற ஒரு ஊர்ல வந்து விமான நிலையம் கட்ட போறாங்க. பரந்தூர்னு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்ல அந்த ஒரு ஊர்ல வந்து விமான நிலையம் கட்ட போறாங்க. கட்டட்டும். அந்த விமான நிலையம் வந்து பாத்தீங்கன்னா பல விவசாயிகள் நிலத்தை வாங்கிட்டு கட்ட போதா விவசாயிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கட்ட வேணாம், எங்களுக்கு தெரிய வேணா விட்டுடணும். விவசாயிகளுக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லையா இப்ப இருக்கிற விலைவாசியில எதுவுமே இல்லை, பண்ண முடியல. இப்போ எதுவுமே சுத்தமா இல்ல போச்சு, எல்லாமே கெமிக்கல் ஆகி போச்சு. அரசாங்கம் எது சுத்தமா இருக்குது? குடிக்கிற தண்ணியில இருந்து எதுவுமே கெமிக்கல் ஆகி போச்சு. அப்ப இருக்கும்போது விவசாயிக்கு தான் நம்ம முதலீடு கொடுக்கணும். அது கொடுக்காம இதுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது மிஞ்சி நாடு வளர்ந்த உடனே பண்ண போறது இல்லை. சசிகலா அவர்கள் ஃபர்ஸ்ட் சிறையில இருந்தாங்க, கண்டிப்பா அரசியல் ஈடுபாடு இல்லை. திடீர்னு அரசியல் களத்துல மீண்டும் வந்திருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் அரசியல்ல அவங்க பிரவேசம் இருக்க நினைக்கிறாங்க. அது 100% சக்சஸ் ஆகுமான்றது டவுட்டு தான். ஏன் அவங்களுக்குள்ளவே உடன்பாடு இல்லாம இப்போ ரெண்டா இருந்தது, இப்போ 3 ஆயிடுச்சு. 3 ஒன்னா சேரணும் போது அதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. அது சரி செய்யப்பட்டால் ஒழிய இந்த இவங்கள தனிமையா நின்று லீட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க தொண்டர்களாகட்டும் நிறைய பேராகட்டும் சின்னம்மா விஷயத்தான் அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வெற்றி உடனே பெற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எடப்பாடியே வந்து ரொம்ப லோவஸ்டா போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ பன்னீர்செல்வமும் வந்து ரொம்ப லோவா போயிட்டாரு. அதை மீட்டெடுக்கிறதுக்கு இவங்க வராங்க. இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். உடனடியா இவங்க ஷைன் ஆவாங்கன்றது சொல்ல முடியாது, ஆகும், காலகட்டம் அதிகமாகும். அவங்க என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2026 வந்து திமுக அதிமுக தான் ஜெயிக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிமுக யாருதான் ஒரு எட்டுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் இவங்க எடுக்கிற முயற்சியில இவங்க மூலமா ஒரே புள்ளியில வந்து சேர்ந்தாங்கன்னா அதுக்கு சாத்தியம். அதர்வைஸ் இதே மாதிரி லீட் பண்ணாங்கன்னா, தனித்தனியா லீட் பண்ணாங்கன்னா ஒரு 0% தான் இவங்க திருப்பியும் சந்திக்க வேண்டியது. ஆமா, சரி. மீண்டும் வந்து அவங்க பழைய அரசியல் காலத்துல ஒரு பவரா இருந்திருப்பாங்க. அந்த பவர் வந்து மீண்டும் இவங்க பெற முடியும்னு நினைக்கிறீங்க? கஷ்டம்தான். இவங்க முழுமையா ஒரு எதிர்கட்சியா வந்தாங்கன்னா கூட அதுக்கு சாத்தியம் இருக்கு.
இல்லை ஃபர்ஸ்ட் டேக்லேயே வந்து சிஎம் லெவலுக்கு வந்துட்டாங்களா முழுமையாக எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம். பரந்தூர் ஒரு ஊர்ல வந்து விமான நிலையம் கட்ட போறதாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விமான நிலையம் வந்து பல மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பாக பல பேர் மக்கள் இடம் போறதாக இருக்கு. மக்கள் எல்லாம் போராடி பண்ணியிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் தினகரன் ஆகட்டும், அண்ணாமலைகளும் தொடர்ந்து எல்லாரும் வந்து அவங்களோட இளையதளத்துல போட்டுட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து சிஎம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா கவுண்டர் பண்ண சொல்லியிருக்காரு. அதாவது அந்தந்த கலெக்டர்கிட்ட மீட்டிங் போட்டு கேட்டிருக்காரு, அவங்களோட அவேர்னஸை கேளுங்க, அவங்களோட யாருக்கு ஒத்து வரலையோ விட்டுடுங்க, அதை கம்பல் பண்ணி வாங்கக்கூடாது, யார் ஒத்து வராங்களோ அவங்கள கமிட் பண்ணி வாங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சில அமைப்புகள்லாம் வந்து இவங்க ஒரு தனியாக ரூட் எடுத்து இப்போ சீமான் போன்றவங்கலாம் வந்து அதுக்கு கையூட்டல் வாங்கிக்கிட்டு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால வந்து அதை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் சிஎம் வந்து அது முழு மூச்சியாக இறங்கினார்னா அது சக்ஸஸ் பண்ணலாம். அது மக்கள் அவ்வளவு பேருக்கு பாதிப்பு அதுக்காக தான் நான் சொன்னேன், மக்களை வந்து கேளுங்க, மக்கள் உடன்பட்டா அது வாங்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சாத்தியமா ஆனா அந்த கட்டினாங்கனாக்கா அது எல்லாருக்குமே பயன்பாடாக தான் இருக்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் இருக்கு. அதை நம்பி அந்த சர்க்கிளில் வந்து பிஸ்னஸ் மற்ற எல்லா ரெவென்யூக்கு வேண்டிய எல்லாமே அங்கே ஜரூராக நடக்கும். அதனால எல்லாருக்குமே அது லாபம் இருக்கு. நாட் ஓன்லி கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அது லெவல் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அது அப்படி இப்படி போயிட்டு ஏதோ ஒரு சர்க்கிள்ல அவங்க ஒரு மெஜாரிட்டி இல்லாம வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து கூட்டணி தான் வந்து சேர்ந்து நடத்துறாங்க. மீண்டும் வந்து அவங்க வந்து பழைய நிலையில தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க நிலைமையை மாத்தல பிஜேபி. அந்த 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சிக்கும் 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சிக்கும் இன்னொரு மாற்றம் வித்தியாசமே இல்லை. இவங்க வந்து எல்லாத்தையுமே அழிச்சு ஒரு புள்ளியில நிக்கணும்ன்றதான் இவங்க பாக்குறாங்க. ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, ஒரே தேர்தல், இதை தான் அவங்க டாமினேட் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பிடிக்காத ஆன்டி முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இவங்களெல்லாம் டாமினேட் பண்றாங்க. அது மாதிரி அவங்க தான் சொல்றாங்க. சமன் நீங்க சொல்றாங்க, யாரை டாமினேட் பண்றாங்க? எப்படி மசூதி இடிச்சாங்க? ராமர் கோயிலுக்கு இருக்குன்னு ஐடி உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு தேவைப்பட்ட ஆளெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் அவங்க ஜட்ஜிங்களை உட்கார வச்சு ரிசல்ட் பண்ண. அதே மாதிரிதான் நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவங்களுக்கு தேவையான 40 திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் திமுக தமிழ்நாட்டை விட்டு, நாட் ஓன்லி தமிழ்நாடு எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் வந்து அவங்க ஆள் வச்சு பேசிட்டாங்க சொல்றீங்க. அப்ப இங்க 40 வாங்கிக்கிறாங்க. அப்ப இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார். அது எப்படி சார் பண்ண முடியாது? எப்படி சார் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேயும் அந்த எஃபர்ட் இருக்கு. இப்போ ஒரு ஐஏஎஸ் வந்து நின்னாரு திருவள்ளூர். கவுண்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா பதிவான ஓட்டுக்கும் கவுண்டிங்க்கும் டிஃபரெண்ட் வரும். கிட்டத்தட்ட 200, 2000, 3000 டிஃபரெண்ட் வருது. அதுக்கு தான் விவிபேட் என்ன சொல்றாங்க, அதுக்கும் இவங்க ஜட்ஜ்மெண்ட் ஒத்துக்கல. இவங்களோட ஆளை தான் வச்சிருந்தாங்க, அவங்க ஒத்துக்கல. இப்போ கூட விவிபேட் என்னன்னாங்கன்னா நிறைய இடத்த இவங்க இழப்பாங்க பிஜேபி. இப்போ 208 திமுக இழக்கிற வாய்ப்பு இருக்கா? அதுதான் சொல்றேன் சார். இதுலயே வந்து இந்த ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் டிஃபரெண்ட் காட்டி இருக்கு. நீங்க ஈவன் கரெக்ட் இல்ல, இங்க அவங்களால எதுவும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் தமிழ்நாட்டுல அவங்க வந்து தேர்தல் கமிஷன் இந்தியா ஃபுல்லா ஆள் வச்சு ரன் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. இந்தியா ஆள் வச்சுக்கும் தமிழ்நாட்டுல ஆள் வைக்க முடியாதான் நான் கேட்கறேன். ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து கமிஷனருங்க மாறுறாங்கல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கண்ட்ரோல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். ஆனா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க கரெக்டா. ஆனா அவங்க சொல்ற மாதிரி இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க பொதுப்படியா நின்று பண்ணுவாங்க. நாளைக்கு இவங்க இந்த கவர்மெண்ட் கீழே தான் ஒர்க் பண்றாங்க. அப்ப இவங்க ஆக்ஷன் எடுக்கலாம், இண்டிவிஜுவல் ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே இருந்ததுன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு மக்கள் பார்வையில நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? அது அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான். வந்தா நல்லதுதான். எல்லாரும் வந்தா ஒன்னா சேர்ந்து ஏடிஎம்கே எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நல்லதுதான். நமக்கு அவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவு இருக்கு. ஆனா 2026 நாங்க வெற்றி பெறுவோம் சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க ஒரு மக்கள் பார்வையில எப்படி பாக்குறீங்க? ஒன்னா சேர்ந்தானே கட்டாயம் வெற்றி பெறுவோம். வாய்ப்பு அது எனக்கு தெரியாது. இவங்க நின்றாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அது திமுக வருமா வராதுன்றது எனக்கு தெரியாது. அதெல்லாம் சசிகலா அவர்கள் மீண்டும் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவுமே நினைக்கல. அதாவது அதை பத்தி பேசுறதே பிரயோஜனம் இல்ல. யார் வரணுமோ அவங்க வந்தாலே போதும். ஆனா யார் வந்தாலும் இப்பத்தி ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. நடக்கத்தானே நடக்குது. புலம்புறது தான் இருக்கணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி சொல்றீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 திமுக வைத்துட்டு நாங்க வெற்றி பெறுவோம் சசிகலா சொல்லி. யார் வெற்றி பெற்றாலும் மக்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நாடு வளர்ச்சியா இருக்கு, மக்கள் வளர்ச்சி இல்ல. வேற என்ன சொல்றது?
யார் வந்தாலும் வளர்ச்சி இல்லாம தானே இருக்காங்க. இவங்க அதை செய்யறேன் இதை செய்யறேன்றாங்க. 60, 40, 50 வருஷமா திமுக அதிமுக மாத்தி மாத்தி தானே தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. அதாவது மேல என்ன அரசியல் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. உள்ள நம்ம வெளியே இருந்து வெளிப்படையா பேசுறோமே கண்டி உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அரசியல் களத்துல வந்து விஜயகாந்த் வந்து முன்ன ஒரு பவர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. மீண்டும் வந்து அவங்க கொஞ்சம் கேப் இருந்திருக்கு. மீண்டும் அரசியல் களத்துக்கு வந்துட்டா மீண்டும் அந்த பவர் இவங்களுக்கு கிடைக்கும். அவங்க கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல ராஜா. வரவங்களுக்கே வேலை இல்லைங்க, அப்படி சொல்லிட்டு புதுசா வரவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? தொண்டர்கள் சின்னம்மான்ற பட்டம் சின்ன அம்மா இருக்கட்டும் பெரிய அம்மாவா இருக்கட்டும், என்ன அம்மாவா இருந்தாலும் அங்க நடக்கத்தான் நடக்க போகுது. அம்மாக்கே அங்க மதிப்பு இல்லாத போச்சு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு. இவங்களுக்கு என்ன ஆகுது? பரந்தூர் என்ற ஒரு ஊர்ல வந்து விமான நிலையம் கட்ட போறாங்க. பரந்தூர்னு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்ல அந்த ஒரு ஊர்ல வந்து விமான நிலையம் கட்ட போறாங்க. கட்டட்டும். அந்த விமான நிலையம் வந்து பாத்தீங்கன்னா பல விவசாயிகள் நிலத்தை வாங்கிட்டு கட்ட போதா விவசாயிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கட்ட வேணாம் எங்களுக்கு நிலத்தை தெரிய வேணா விட்டுடணும். விவசாயிகளுக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லையா இப்போ. இப்ப இருக்கிற விலைவாசியில எதுவுமே பண்ண முடியல. இப்போ எதுவுமே சுத்தமா இல்ல போச்சு, எல்லாமே கெமிக்கல் ஆகி போச்சு. அரசாங்கம் எது சுத்தமா இருக்குது? இருக்குமா? குடிக்கிற தண்ணியில இருந்து எதுவுமே கெமிக்கல் ஆகி போச்சு. அப்ப இருக்கும்போது விவசாயிக்கு தான் நம்ம முதலீடு கொடுக்கணும். அது கொடுக்காம இதுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது மிஞ்சி நாடு வளர்ந்த உடனே பண்ண போகுது இல்லை. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இருந்த அவங்கள எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணது வேற. பட் அவங்க போனதுக்கு அப்புறம் அரசியல் காரணமா அவங்கள ரொம்ப கீழே இது பண்றாங்க. ஸோ இனிஷியலி பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தாங்க. ஸோ பொலிட்டிக்கல் வியூஸ்ல யார் அவனாலும் மேலே தூக்கி வைப்பாங்க, கீழே இறக்குவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கீழே இறக்கிட்டாங்க. அவங்க மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க அரசியலுக்கு வந்து பெருசா என்ன சாதிப்பாங்கன்னா அவங்க நிஜ உலகத்துக்கு வந்து பெருசா இது பண்ணல. ஜெயலலிதாக்கு பின்னாடியே தான் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க அரசியல் நகர்வுங்கிறது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் பிக் இம்பாக்ட். ஸோ தட் இஸ் வாட் மை பாயிண்ட். சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் என்ட்ரி கொடுத்துட்டோம் 2024 கண்டிப்பா திமுக வீட்டுட்டு அதிமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அதிமுக ஒரு குஷினா இருக்கு யாருக்கு? கண்டிப்பா அதிமுக இப்போ ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு சேர்ந்து இது பண்ணுவோன்னு. ஸோ இபிஎஸ் வந்து அதுக்கு வந்து வாயை திறக்கல. ஸோ அகைன் சசிகலாக்குமே டு ஓப்பன் அப் ஹிஸ் மவுத். ஸோ அந்த டைம்ல இவங்க வந்துட்டு டோட்டல் ஏடிஎம்கே இவங்க பக்கத்துல வரும்னு நினைச்சிட்டு எல்லாரும் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பாசிபிள் இல்லை. அப்படியே பாசிபிள் ஆகி எல்லாருமே சேர்ந்து வந்தாலும் இன்க்ளூடிங் டிடிவி இன்க்ளூடிங் ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க எல்லாரும் வந்தாலுமே இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுத்தாலும் கண்ணை மூடிட்டு சைன் பண்ணி பேங்க்ல கூட தமிழ் தெரியாதவங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எந்த கெடுதலும் பண்ணாம இருக்காங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட். அதுவே மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. அதனாலதான் உங்களுக்கு எல்லா இடைத்தேர்தலா இருக்கட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும் எல்லாத்துலயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அது ரெஃப்ளெக்ட் ஆச்சு. சசிகலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல ஒரு தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல்லா தான் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. மீண்டும் வந்து அவங்க அந்த இடத்துக்கே வர முடியும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கேப் இருக்கு அவங்க நடுவுல இருக்கு. அந்த கேப்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். பெருசா அவங்க எதுவும் ஒர்க் பண்ணல. கோயிலுக்கு வந்தாங்க, இங்க இடையில மீட் பண்ணாங்க, அந்த மாதிரி தான். மக்களுக்கு களத்துல இறங்கி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது எதிர்பார்க்கலாம். பட் அப்படி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ மேபி ஜெயலலிதாவை என்ன சொல்றது ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணவங்க மேபி அவங்க வந்து சின்னம்மான்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பெரிய இம்பாக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. லெஸ் தென் 5% வேணா ஏடிஎம்கே மக்கள் போகலாம். மேபி மேக்ஸிமம் அப் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 15 to 20%. இது வந்து ஸ்பிளிட் ஆகுமே ஒழிய இவங்க 4 பேரும் பெருசா வளர்த்துள்ள. எம்ஜிஆரா இருக்கட்டும், எம்ஜிஆரும் எனக்கு அடுத்து இவங்கன்னு யாரையும் கை காட்டல. ஜெயலலிதாவும் கடைசி வரைக்கும் கை காட்டல. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து 4 பக்கமா பிரிஞ்சு நிக்குது. அப்படி கிடையாது டிஎம்கே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு பில்லர் மாதிரி ஒரு ஊருக்கும். சேலம்னா வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தாரு, திருச்சின்னா கேஎன்ஏர் இருந்தாரு. சோ ஒரு ஊருக்கும் ஒருத்தவங்க ஒரு பில்லர் மாதிரி இருந்தாங்க. ஒய் நாட்? ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். என்னோட ப்ரொஃபஷனல் தொழிலா இதை பண்ணிட்டு இருக்கேன். மக்களுக்கு நல்லது பண்ண யாரும் வந்தா என்ன? என் தொழில் நான் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு வைங்க, என் பையன் பண்ணக்கூடாதா? அரசியல இருந்துட்டு அவர் வரைக்கும் ஒரு தொண்டனா சாகுறான். தொண்டனா எதுக்கு சாகுறான்? தொண்டனா ஏதாவது ஒண்ணு பண்றான் தானே கட்சிக்கு. ஒருத்தரும் ஒரு பொறுப்புங்க. எல்லாருமே பிஎம் ஆயிட முடியாது. ஓகேங்களா? சினிமா துறையில இருந்து திடீரென்று வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பதவி, அது சரிதானா? இல்ல அரசியல் பத்தி என்ன தெரியணுங்கிறேன். உங்களுக்கு வந்து நான் வந்து டிஎம்கேக்கு பேசுற மாதிரி நான் சொல்லல. எல்லாரும் வந்து அரசியல் வாரிசு அரசுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோடி எலெக்ஷன் அப்போ கேம்பெயின்ல பண்ணிட்டு இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு பையன் தோல் மேல கை போட்டு நிக்கிறாரு, பேர பையன் மேல தோல் போட்டுக்கிறார். அவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்யறது தானே கட்சி. வந்து என்ன சொல்றது, அரசியல்ங்கிறது வந்து சாக்கடை ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நீ செய்யறது வந்து மக்களுக்கு தான் பண்றோம். அது மக்களுக்கு பண்ணா பெரியவங்களாம் பண்ணலாம், சின்னவனும் பண்ணலாம், நேத்து ரோட்ல இருந்து எந்திரிச்சு வந்தவனும் வந்து பண்ணலாம். ஒண்ணுமே அடிப்படை அறிவே இல்லாதவன ஜெயலலிதா வந்து கொண்டு வர்றாங்க. அவங்களும் மக்களுக்கு பண்ணதான் செய்யறாங்க.
அட் த எண்ட் ஆஃப் த டே சம்மன் ஹேஸ் டு சர்வ் த பீப்புள். இவனுக்கு தான் இந்த எலிஜிபிலிட்டிங்கிற கிரைட்டீரியாவே கிடையாது. என்னது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா? மக்கள் தேர்ந்தெடுக்கணும். மக்கள் உதயநிதி ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, மக்கள் தோற்கடிச்சிருக்கலாமே. அவர் பண்ணதை பிடிச்சிருந்துச்சு, படத்துல நடிச்சதுனால பிடிச்சிருக்கலாம். அவர் நிஜமாவே அந்த டாய்லெட்ல எல்லாம் போற பக்கம்லாம் கேமரா கொண்டு போய் பண்ணாங்க, அதனால பிடிச்சிருக்கலாம். ஸ்டாலினோட பையங்கிறனால பிடிச்சிருக்கலாம். பரந்தூர் விமான நிலையம் ஓகே, அந்த பரந்தூர் நிலையம் கட்டப்பட போறதான்னு சொல்லிட்டு அங்க இருக்க விவசாய நிலமாகட்டும் அதெல்லாம் வந்து இடிக்க போறதா பறிக்க போறதா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியல. அது இதுக்கு முன்னாடியும் பேசியிருந்தாங்க, நான் ஒருக்கா அந்த இடத்த பார்த்திருக்கேன். நிஜமாவே பொதுமக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அதை பண்ணக்கூடாது. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி. ஐ எம் காமன் மேன். அட் த எண்ட் ஆஃப் த டே கவர்மெண்ட் எதுக்கு இருக்கு? மக்களுக்கு நல்லது பண்ணதான். ஸோ இப்போ சில கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா, சில கவர்மெண்ட்ல மோடி கவர்மெண்ட் கார்பரேட்டுக்கு மட்டும் பண்ணிட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி எந்த கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் ஸ்டேட்ல தமிழ்நாடுல டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும், பொதுமக்களுக்கு எந்த கலங்கமும் விளைக்கூடாது. ஏன்னா கார்பரேட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் வாங்கிட்டு போயிடுவான். 10 கோடிக்கு போல 30 கோடி சென்ட் பண்ணி கூட வாங்குவான். அதை மக்கள்கிட்ட வரியா போட்டோ அமௌண்ட் எக்ஸஸ் பண்ணியோ திருப்பி வாங்கிடுவான். பொதுமக்கள் எங்க போய் வாங்குவாங்க? அவங்களோட வாழ்வாதாரம் அதை பாதிக்கிற மாதிரி எந்த இதுவும் பண்ணக்கூடாது.